அன்பிற்கினியவர்களே, அதை போன்று செய்யக்கூடாத பாவமான அல்லாஹுவால் மிகவும் தண்டனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் மாதவிடாய் காலங்களில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது. இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இது போன்ற காலகட்டங்களில் யாராவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரை தீனார் அல்லது ஒரு தீனார் தங்கத்தை தர்மமாக என்ன செய்யணும், வழங்க வேண்டும். தீனாரை தர்மமாக வழங்க வேண்டும். தீனார் என்று நான் இந்த இடத்திலே சொல்வது, அந்த காலத்தில் தீனார் தங்கத்துக்கு தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தி வந்தாங்க. அரை தீனார் அல்லது ஒரு தீனாரை தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பும் தேடணும், தர்மமும் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, இதனுடைய சட்டத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதை நான் எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு நவீன உலகத்தில் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் அந்தரங்க வினாக்கள் என்ற பெயரில் என்ன செய்யறாங்கன்னா, மாதவிடாய் காலங்களிலும் பாதுகாப்பான முறையிலே உறவு வைத்துக் கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று மருத்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் தவறான பதில்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது மார்க்கத்திற்கு முரணானது. இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஒரு மனிதன் இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த சட்டமெல்லாம் இந்த காலத்திற்கு உதவாது என்று கருதினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவன் காரணம், அல்லாஹ் விதித்த அந்த சட்டத்தை அவன் மனமுரண்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டு நிறைய சந்தேகங்கள் இருப்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது பொதுவாக நாம் சொன்னதை போன்று ஜனாபத்தினுடைய இந்த குளிப்பின் போது கடமையான நிலையில முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இதெல்லாம் பாத்திலான தவறான நம்பிக்கைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.